வணக்கம். ஸ்ரீ மகநாயகர் துணை, ஸ்ரீ சிவந்தி விநாயகர் துணை. நீதி கதைகள். ஓர் ஊரில் ஒரு அப்பாவும் ஒரு மகளும் விவசாயம் செய்து கொண்டு மாடு வைத்து பால் வியாபாரம் செய்து வந்தனர். அந்த பெண் சிறு பெண் பள்ளிக்கூடம் சென்று பாலையும் ஊற்றி வீடு வீடாக பால் ஊற்றி அப்பாவிற்கு துணையாக இருந்து வந்தாள். பால் ஊற்றிவிட்டு பள்ளிக்கூடம் செல்வாள். கெட்டிக்கார பெண், சமத்து பெண், புத்தி கூர்மை உள்ளவள். தொடர்ந்து அப்பாவிற்கு உதவியாக பால் வியாபாரம் செய்து கொண்டு பள்ளிக்கூடமும் சென்று வந்தாள் மாலதி. ஒரு நாள் பால் ஊற்றும் பொழுது ஓர் அம்மா, பக்கத்து வீட்டில் ஒரு வாத்தியார் வந்திருக்கிறார், அவர் வீட்டிற்கு பால் வேண்டுமா என்று கேள் மாலதி என்று கூற, மாலதியும் அம்மா நாங்கள் பால் வியாபாரம் செய்கிறோம், உங்களுக்கு வேண்டுமா என்று மாலதியும் வாத்தியார் வீட்டில் கேட்க, அம்மாவும் சரி பால் வியாபாரம், பால் கொண்டு வந்து ஊற்றுமா என்று சொல்ல தினமும் பால் கொடுத்துவிட்டு பள்ளிக்கூடம் சென்றாள். அவள் கிளாஸில் உள்ளவர் தான் அந்த வாத்தியார். இவளுடைய புத்தி கூர்மையை வாத்தியாருக்கு ரொம்ப பிடித்து விட்டது. கேள்விகள் கேட்பதற்கெல்லாம் டான் டான் என்று பதில் கூறினாள். அதனால் அவருக்கு சிறுமியை பிடித்து விட்டது. ஒரு நாள் அவள் இருந்த இடம் ஒரு கிராமம். ஒரு பலத்த மழை பெய்தது. அறிவிப்பு கொடுத்தார்கள், கனமான மழை பெய்கிறது, எல்லோரும் அரசு கட்டடத்தில் எல்லோரும் வந்து தங்குங்கள், புயல் மழை ஆரம்பமாகிவிட்டது என்று சொல்ல, அப்பாவும் மகள் மாலதியும் என்ன செய்வதென்று புரியவில்லை. அப்பா, நாம் சென்றால் மாடும் கன்றும் என்ன செய்யும் என்று மாலதி அப்பாவிடம் கேட்க, அம்மா அவுத்து விட்டு விடுவோம், ஆண்டவன் விட்ட வழி, நாம் என்ன செய்ய முடியும் என்று மாடையும் கன்றையும் மாடுகளையும் கன்றுகளையும் அவுத்து விட்டு இருவரும் கவர்மெண்ட் கட்டடத்தில் தஞ்சம் புகுந்தனர். மழை விட்டாபாடி இல்லை. 2 நாள் தொடர்ந்து பெய்தது. 3ஆம் நாள் மழை விட்டு வீட்டிற்கு வந்தால் வீடு இடிந்து தரைமட்டம் ஆகிவிட்டது. பசுவும் கன்றும் ஒன்று எங்கே போய்விட்டது என்று தெரியவில்லை. கவலையோடு திண்ணையில் உட்கார்ந்திருக்க, அப்பொழுது வாத்தியார் அவர் வெளியில் வந்து இவர்களை பார்த்து, ஏம்மா கவலைப்படுகிறாய், என்ன விவரம் என்று கூற, ஐயா இப்படி ஆகிவிட்டது ஐயா, நான் என்ன செய்வேன் என்று தெரியவில்லை அப்படின்னு அப்பாவும் மகளும் கூற, அம்மா நான் வேறு ஊருக்கு என்னை மாற்றி விட்டார்கள், நீ புத்தி கூர்மையான பொன், அதனால் நீ தொடர்ந்து படி, இந்தா பணம் என்று ஒரு கட்டு பணத்தை அவர் அப்பாவிடம் மாலதி அப்பாவுடன் கொடுக்க, அவரும் நன்றியுடன் வாங்கி வீட்டிற்கு வந்து மாடுகளை வாங்கி பால் வியாபாரம் செய்தார். வாத்தியாரும் சென்று விட்டார். நாட்கள் கடந்தன. அப்பொழுது ஒரு ஆஸ்பத்திரியில் டாக்டர் நன்ற முறையில் படித்து மாலதி ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆனார். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வேலை செய்து கிராமத்தில் உள்ள மக்களுக்கு இலவசமாக உதவி செய்து மக்களுக்கு நோய்களை மருந்து கொடுத்து, காசு வாங்காமல் இனாமாக மருந்து கொடுத்து அந்த கிராமத்தில் நல்ல பேர் வாங்கி வந்தாள். அப்பொழுது ஒரு பெரிய டாக்டர் உடனே, மாலதி சென்னைக்கு வா, ஒரு பெரிய ஆப்ரேஷன் இருக்கிறது, நீ வந்தால் உதவியாக இருக்கும் என்று சொல்ல, சரி சார் நான் வருகிறேன் சார், இவ்வளோ தூரம் பயணம் பண்ண வேணுமே, எப்பொழுது ஆப்ரேஷன் என்று கேட்க, ஆப்ரேஷன் மதியம் 3 மணி, இன்று இரவு பொழுது கிளம்பு, சரியாக வந்து விடுவாய் என்று கூற, அவளும் சரி என்று காரை எடுத்து டிரைவரிடம் வேகமாக செல் என்று கூற, பாதி தூரம் வந்தவுடன் மழை பிடித்து விட்டது. மழை பிடித்து கொட்டு கொட்டு என்று கொட்ட, டிரைவரும் அம்மா வேகமாக செல்ல முடியாதம்மா, மெதுவாகவே செல்வோம் என்று கூற, முக்கால்வாசி போகும் பொழுது ஒரு கிராமத்தில்
மரம் விழுந்து கிடந்தது. அம்மா மரம் விழுந்து கிடக்கிறது, வேறு வழியில் தெரியவில்லை என்று சொல்ல, சரி இந்த மழை விடட்டும், இங்கு யாராவது இருக்கிறார்களா என்று பார் என்று மாலதி கூற, சரி டாக்டர்மா என்று டிரைவரும் பார்க்க, தூரத்தில் ஒரு வயதானவர் கையில் லந்தர் கொண்டு வந்து, அம்மா நீங்கள் யார், என்ன இப்படி நிற்கிறீர்கள் என்று கூற, இப்படி ஆகிவிட்டது ஐயா, மழையினால் நாள் பயணம் செய்ய முடியவில்லை என்று கூற, எங்கள் வீடு வாங்கல் பக்கத்தில் இருக்கிறது, தங்கிவிட்டு மழை விட்டுடன் செல்லலாம் என்று கூற, டாக்டர் மாலதியும் டிரைவரும் உள்ளே போய் அமர, சாப்பிடுங்கள் என்று அவர் சாப்பாடு கொடுத்து மாலதியும் சாப்பிட்டாள். அப்பொழுது இருமல் சத்தம் பக்கத்து அறையில் கேட்டது. அப்பொழுது அந்த பெரியவரிடம், என்ன இருமல் சத்தம் கேட்கிறது, என்னம்மா என்னையா என்று மாலதி கேட்க, ஒரு பெரியவர் 8 வருடத்துக்கு முன் மனைவி இறந்து விட்டால் அதிலிருந்து அவருக்கு தனிமை என்ற உணர்வு ஏற்பட்டு, உடம்பில் வியாதியும் ஏற்பட்டு, எல்லா ஆஸ்பத்திரிக்கும் சென்று வந்து ஆப்ரேஷன் செய்தால்தான் சௌகரியமாகும் என்று கூறிவிட்டனர். அவரும் ஆப்ரேஷன் செய்ய கையில் பணம் இல்லை, ஆண்டவன் விட்ட வழி என்று அவரும் இருக்கிறார் அம்மா என்று அந்த முதியவர் அவருக்கு துணையாக, வாத்தியாருக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்று சொல்ல, அப்படியா என்று போய் அவரை பார்த்து அவருக்கு வேண்டிய மருந்தை கொடுத்து உடனடியாக டிரைவரை கூப்பிட்டு